அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. ராகி தோசை. ராகி ஃப்ளார் யூஸ் பண்ணி ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இந்த தோசையை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாவு. அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன். நான் ராகி தோசை, ரவா தோசை எல்லாத்துக்குமே தோசை மாவு கலந்து தான் செய்வேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கூட வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இன்றைக்கி நான் சேர்க்கல. இது கூடவே தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா தண்ணி போல் மாவை கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றுங்க. இப்போ ஊற்றிட்டேன். அது பாதி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ராகி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. ராகி மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் அளவு போட்டுக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு ரவையும் தோசை மாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான், சேர்க்குறா தான் சேர்க்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம தோசை. இதை நம்ம கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வித் சாம்பாரோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்பவே கிறிஸ்பியான இந்த தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.